காசு குத்துட்டு மட்டும் வர வசூலுக்கு பண்றதே இல்ல. நான் என்ன சார் பண்றது? யாரும் கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேசா இருக்கணும், அப்பதான் கொடுப்பாங்க. சார் எப்படியோ மிரட்டி கேட்டு பார்த்துட்டேன், அவங்க தர மாதிரியே தெரியல. உன் மூஞ்சி பிஞ்சு மூஞ்சி, அதான் தர மாட்டேன்றாங்க. உன் மூஞ்சி சார்? என் மூஞ்சி சிங்கம் மூஞ்சி. சிங்கம் மூஞ்சா சார்? வாங்க சார், எப்படி நீங்க வசூல் பண்றீங்கன்னு பாக்குறேன். சார் இந்த வீட்டுல 10,000 ரூபாய் வாங்கிக்கிறாங்க, இன்னும் ஒரு டியூ கூட கட்டல. ஹலோ, வீட்டுல யாரு? யாரு? யாரா? அட வாயா, காசு வாங்க நீ கொடுக்க தெரியாதா? ஓ நீங்களா? ஆமா, நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கிறது இருக்கட்டும், சார் வந்துக்கிறாரு, இவர் தான் மேனேஜரு, கேளுங்க சார். நான் டியூ கட்டாது கம்பெனிக்கிறேங்க இவ்வளவு நாளா. சார் என்கிட்ட காசு இல்ல, என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. என்னப்பா காசு இல்லைன்றா? நீ தான் புடுங்குறல, நீயே புடுங்கு. என்னப்பா பேசுற? நீங்களே கேளுங்கன்னு சொன்னேன். சார் நான் உங்களுக்கு 10,000 தரணும் சார். நான் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கேன் பாத்தீங்களா? அதை கேட்கத்தான் நாங்க வந்துக்கிறோம். புடிச்சு அந்த 10,000. 10,000 கொடுக்குறேன், நீங்க எனக்கு 20,000 தர்றீங்களா? இந்த டீல் சூப்பரா இருக்குதா, என்ன பண்ணலாம்? எனக்கு தெரியாது, நீயே பேசிக்கோ. சார் 20,000 குத்தினா உடனே நான் 10,000 குத்துறேன் சார். ஏண்டா சிங்கம்? இந்தா 10,000. சார் 10,000 ரூபாய் போச்சுக்குன்னு 10,000 எனக்கு கொடுத்துட்டீங்க. அப்ப நான் உங்களுக்கு 20,000 ரூபாய் தரணும். கரெக்ட். எப்ப தருவ? சார் இப்பதான் சார் கொடுத்துருக்கீங்க, இன்னும் 10 மாசம் கழிச்சு கொடுத்துறேன் சார். பாத்தியா, உன்னால் வசூல் பண்ண முடியாது, நான் வசூல் பண்ணிட்டேன். போடா. யாருப்பா? ஏய் போடா, போடானா போடா. ஏய் நோட்ல அடிப்போம், போடா. அங்க யார் போறது? அங்க எவன் போனா என்ன இருக்குது? வா அடுத்த வீட்டுக்கு போலாம். இந்த வீட்டுல ஒரு 10,000 ரூபாய் தரணும், கூப்பிடு. வீட்டுல யாருப்பா? ஹலோ, வெளியே வாங்க. வாங்க வாங்க, யாரு நீங்க? என்னடா இது, கண்ணு கீழே முந்திரி பழம் தொங்குதா? தம்பி என் பையன் வீட்டுல இல்ல, வெளியே போயிருக்கான். ஏன்பா உங்க பையன் காசு வாங்கிக்கிறேன், எப்ப தருவான்? அவன் தரமாட்டான் சார், செத்துட்டான். ஐயோ என்னப்பா செத்துட்டான்றான்? இல்லையே, போன வாரம் வரும்போது நல்லா இருந்தாரு. அதுக்கு என்ன பண்றது? சுதந்திர போராட்டம் நடக்கும் போது நான் 2 பேரும் அடிச்சு தூக்கி போட்டிருந்தேன். அப்ப காந்தி தாத்தா பார்த்து கை கொடுத்தாரு, அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன். மறுநாள் பார்த்தா காந்தி தாத்தா செத்துட்டான்றாங்க. இதெல்லாம் நம்புறியா நீ? நம்பிதானே ஆகணும். எனக்கு இருக்கிற ஒரே பையனை சேர்த்துட்டான். நீ என் பையன் மாதிரி இருக்க, நான் தத்துக்கிட்டா. என்ன ஆள்றா? என்ன பையன் மாதிரின்னு சொல்லிட்டாரு. அப்போ அவங்க பையன் பட்ட கடனை நீ தான் அடிக்கணும். அதுவும் கரெக்ட் தான்ப்பா. என் பையன் இல்லாத குறைய இவன் தீத்துருமா. இப்ப என்ன பண்ண போற? கம்முனு இந்தாப்பா காசு. என் தங்க புள்ள, என் செல்ல புள்ள எனக்காக காசு குத்துக்குது. இதுல 10,000 ரூபாய் கடன் காசு குத்துருப்பா. 10,000 ரூபாய் நீ வச்சுக்கோ. அப்பா அப்பாவுக்கு மாத்திரை செலவுலாம் நிறைக்குதுப்பா, இது மொத்தத்தையும் நானே வச்சுக்கிறேன்ப்பா. என்ன பண்ணலாம்? ஏதாவது பண்ணி தொல்ல. டேய் அப்பு, காசு கேட்காதடா, நீ போயிட்டு வாடா அப்பு. என்ன செல்லம்மா அப்புன்னு சொல்றா பத்தியா எங்கப்பா? டாய் டாய் டாய், போடா 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 சொட்ட. யாருப்பா சொன்ன? அங்கப்பா யாருமே இல்லையே. அது உனக்கு தெரிய மாட்டாங்க. போ போ, அடுத்த வீட்டுக்கு போலாம். அப்பாவா அப்பா அப்பா வந்து பாத்துட்டு காசு குத்துட்டு போப்பா. வரம்பா. வாடா. யாரப்பா சொல்ற? உன்ன இல்ல, அங்க கடையில வட சுடு சுட இருக்குமா. ஒரு மூக்க போட்டு 20,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன். டார்கெட்ல ஒரு 30,000 ரூபாய் குறைஞ்சு போச்சுப்பா. பெரிய பருப்பு மரியாதை இருக்கிறது எது குத்துட்டா? என்னது? இல்ல நல்லதெல்லாம் செஞ்சீங்களா, அதனால சொன்னேன். இந்த வீட்டுல புருஷன் போட்டாட்டி 2 பேரை தர மாட்டாங்க, நீங்க தான் பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன். யாருமா அது வீட்டுல? யாருமா அது? யாரு அது? எங்க வீட்டுக்காரங்க வந்து கத்தத்தை கடன் கொடுத்தவன். நீ அப்படா குத்த மூதேவியா? அது என்ன தலை ஃபுல்லா கருப்பு கலர் வச்சுன்னு வந்துக்கிற? நாகரிகமா பேசு, நான் மேனேஜர். சோறு பிஞ்சுக்கும். நீ யானா இருந்தா எனக்கு என்னடா? ஏன் வீட்டாண்டு வந்து கத்துற? நான் என்ன பாக்குறா? கேக்குறாங்களா? பதில் சொல்லு. காசு குத்தா கேட்கதான் கேட்பாங்க. காசு குத்தங்கிட்ட போய் கேள்றா, ஏங்கிட்ட வந்து கேக்குற? காசு வாங்கிட்டு எவ்வளவு திமிரா பேசுறேன். இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பணும். ஓ அனுப்பிச்சுடுறியா? ஏ வீட்டுக்காரா வெளி வாயா. கூப்பிடு, அவனே நாக்கு பிடிக்கிற மாதிரி கேக்குறேன். ஏ வெளி வாயா உள்ள இருந்த. என்னடி கத்தினேக்குறா? யார் இவன் ஜோக்கர் பொம்மதிக்கிறான்? ஏய் காசு குத்தவன். காசு குத்துவனா? யாருக்குடா காசு குத்தா? காசு 10,000 வாங்கி துணுட்டு நடிக்கிறீங்களா? ஒழுங்கா 10,000 ரூபாய் எடுத்து வைங்க. நீ எப்படா குத்த சொட்ட? எப்ப குத்தியாவா? சொல்லுப்பா. சொல்றா, எனக்கு எவன் குத்துவான்? சொல்லுப்பா. சாரி சார், இந்த வீட்டுல இல்ல, பக்கத்து வீட்டுல பழுகுது. என்னடா அது? ஏன்டா அரபுல மண்டியா? பக்கத்து வீட்டு காசு குத்துட்டு என்ன வந்து கேட்கடா சொட்ட? ஏய் சொட்டன்னு சொல்லாத, தலையில அதுக்கு தான் மை போட்டுக்கிறேன். ஏய் நீ ஏதாவது போடுற, என்ன வந்து எப்படா நீ சண்டை போடுவ? மேல இருந்து கையேடு, கோவம் வருது. கோவம் வந்தா என்னடா கீப்ப?
விடுங்க விடுங்க, போதும் போதும், நாளைக்கே கூட்டின்னு வர அப்பச்சுங்க. தொலைச்சு முடியும் தொலைச்சு தொட்ட அட உள்ள போங்கப்பா, ஏதோ தவறுதெல்லாம் நடந்து போச்சு. பாடி என்னடா இது அடி வாங்கி விட்ட? சாரி சார், அந்த வீடு தான் சார், மாறி வந்துட்டோம். கூடு மரம் முக குடும்பமா மாறும், தெரியாது உனக்கு? இல்ல சார், அவங்க என்னதான் பண்றாங்கன்னு பாக்கலான்னு இருந்தேன். நல்லா இருந்த பல பழைய அடிச்சு விட்டுங்க. வாங்க சார், அந்த வீட்டாண்ட போலாம். கூப்பிடுங்க கூப்பிடுங்க. ஹலோ, யாரா இந்த வீட்டுல? நல்லா பவர்ஃபுல்லா கூப்பிடு. இப்ப கூப்பிடுறோம் பாரு. ஹாய் வா, ஹாய் வா. இன்னும் ஊர் மேல உதவாங்க போறது கேரண்டி. இவன் யாரு? பொம்பளைய பார்த்தோன்னே சொல்லி விடுறான். யோ யார் யா நீ யா விட்டுட்டு வந்து ஹீன்ற கடன் கொடுத்தவன் கடன் வாங்க வந்திருக்கிறேன். கடன் நீ எப்போ கொடுத்தாய்? என்னிடம் வாங்க. உன்னிடத்தில் கடன் கொடுத்தவர் அவர், வாங்க வந்தவன் நான். ஓஹோ, இவரு கொடுத்த கடன் தான் வாங்க வந்திருக்கீங்களா? என் பொண்ண கடன் கேட்டு வந்து கொடுமைப்படுத்துறீங்களாடா? என்னப்பா இது? இது தெரியல சார், நீங்களே கேளுங்க. பாலகா, நான் ஆத்தா வந்திருக்கேன்டா. உனக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுக்க முடியாதுடா. நீ என்னடா பண்ணுவ? நீங்க குடுக்கலன்னா அவரு கோபமாயிடுவாரு. நான் ஆத்தா வந்திருக்கேன்டா. என்கிட்ட கோவத்தை காட்ட முடியுமா? பயமா இருக்குதுமா. உனக்கு என்னமா வேணும்? 10,000 ரூபாய் காசு, ஆத்தாவுக்கு பீஸு, குள்ளா லூசு. அடா அடா அடா, டைமிங் ரைமிங்கா பேசுது ஆத்தா. இப்ப நீ குடுக்கறியா இல்ல யானைய விட்டு மிதிக்க வைக்கிட்டா? ஏனிக்கு எங்க போவீங்க ஆத்தா? நானே யானை வெயிட்டு தான்டா, மிதிச்சிருவேன் மிதிச்சு. என்ன ஆத்தா, இன்ஸ்டாகிராமா? பாத்துட்டியா? நான் பாத்துட்டேன், இந்த லூஸ் பாத்துருக்காது. கேக்குறதா கேக்குற, நல்லா லம்பா கேளு. நான் பாத்துக்கிறேன். குடுடா, 10, 20, 30, 40, 50. என்னடா ஆத்தா 50 கேக்குது? தண்டத்துக்கு எல்லாருக்கும் குத்த, சாமி தானே கேக்குது. அவங்களாண்ட கூடு, அவங்க எதனாவது வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படின்றியா? ஆமா ஆமா, கூடு, பாக்கெட்ல இருக்கிற கட்டை. சாமி, நீ கேட்ட காசு இருந்தா சாமி. கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்கும். சார் ஏந்துருங்க சார், அதான் காசு குடுத்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வா பாலகா, போயிட்டு வா. சார் நீங்க போங்க, நான் ஆத்தாவை அமுச்சிட்டு வரேன். சீக்கிரம் வாப்பா, நடக்க முடியல. போதும் நச்சுது. பங்கு பிரி பங்கு பிரி. உனக்கு பாதி எனக்கு பாதி. காசை வசூல் பண்ணுவான்னு பார்த்தா கம்யூனிட்டி பையன் கையில குத்துலாம் குத்துட்டு போறான். நல்லா நடிக்கிற, வாழ்க வளமுடன். ஆத்தா, உனக்கு உண்டில 2 ரூபா போடுறேன். என்ன ஸ்டைலா நிக்கிறீங்க? கையில குத்துலாம் போச்சு, இப்ப என்ன பண்றீங்க? நான் வரும்போது காசை தான் தர மாட்டாங்க, ஆனா நீ வந்த, உன் கையில இருக்கிற காசெல்லாம் குத்துட்டு வந்துட்டேன். ஹேய், ஃபர்ஸ்ட் வீட்ல வசூல் பண்ணுன என்ன? மண்டிலே போடுவேன். 10,000 ரூபாய் வாங்கணும் கிட்ட 20,000 ரூபாய் கொடுத்துட்டியா? வசூல் பண்ணிட்டாரா? வசூல் ஓனர் கிட்ட சொல்லி உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். போயா, போ 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 போ.